ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகியிருக்க ஷோ தான் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் 3. இதில் வந்து பாபா பாஸ்கர், வரலட்சுமி, ஸ்னேகா இவங்க 3 பேர் தான் வந்து ஜட்ஜஸாக இருக்காங்க. அதே போல் விஜய், மணிமேகலை இவங்க 2 பேரும் தான் ஆங்கராக இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோ டிஃப்ரெண்ட் எமோஷனில் டெலிகாஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இப்போ கிராண்ட் ஃபினாலே நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் ஃபன், என்ஜாய்மெண்ட் அப்படின்னு ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பட் இதுலேயுமே ஒரு சர்ச்சையான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவில் நடந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் எல்லாருமே கடவுள் சாங்குக்காக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ரவீனாவும் அவங்க ஜோடி கூட சேர்ந்து மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கூட ஆடின எல்லாருமே விநாயகர் கெட்டப், முருகன் கெட்டப், சிவன் கெட்டப்னு பல கடவுளோட கெட்டப் போட்டு கூட ஆடி இருந்தாங்க. அடுத்தடுத்து வர எல்லாருமே செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கடவுள் சாங்குக்கு போடுற மாதிரி ஸ்டெப் இல்லாம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் போட்டிருந்தாங்க. வீடியோவை பார்த்த இந்து முன்னணி அமைப்பு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல அமைச்சர் எல் முருகன் அவர்களை டேக் பண்ணி டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல கடவுளை கொச்சப்படுத்துற மாதிரி சித்தரித்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. சேனல் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் அமைச்சர் வந்து இதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்காரு. இந்த போஸ்டை ஷேர் பண்ண அரை மணி நேரத்திலேயே ஜீ தமிழுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல 12/7/2025 டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோ கேபிள் டிவியில் விதிமுறைகளை மீறி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்றது 7 நாட்குள்ள விளக்கம் தரணும். அப்படி 7 நாட்களுக்குள்ள விளக்கம் தரலனா சேனலையே தடை செய்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் ரவீனா டான்ஸ் ஆடும் போது இப்படிலாம் பிரச்சனை வந்திருக்கு. ஜீ தமிழ் சேனல் சார்பா இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க சினியை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.